நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாட்டில் ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அது என்னென்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இந்த நன்றியுள்ள, அறிவுள்ள, அன்பான இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு எதிரான உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு. அந்த தீர்ப்புக்கு எதிரான பெட் லவர்ஸ், அதாவது விலங்கு நல ஆர்வலர்கள் டெல்லியிலும் சரி, சென்னை, மதுரை, திருச்சி அப்படின்ட்டுன்னு நிறைய ஊர்களில் இப்போ வர 24ஆம் தேதி கூட திருப்பூரில் போராட்டம் நடத்துகிறதுக்கு இருக்கிறாங்க. சரிங்களா? இது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இன்னும் போராட்டம் நடத்தப்படாத ஊர்களும் இருக்குது. இது இல்லாமல் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க அவங்களுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. இந்த பிள்ளைங்களுக்கு ஆதரவான குரல் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வரிசையில் டாக்டர் டெய்ஸி, உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்க. அவங்களோட பொண்ணு கூட டாக்டர் ஷார்மிகா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே சொல்லுவாங்க, கொடுப்பாங்க நமக்கு. அவங்களோட அம்மா தான் டெய்ஸி டாக்டர். அவங்களுமே அவங்க அவங்களோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இந்த பிள்ளைகளுக்கு ஆதரவான்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த பிள்ளைங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பாசத்தை பொழிவாங்க, நன்றி உணர்வோடு இருப்பாங்க. ஒரு பிஸ்கட் போட்டால் போதும், நான் தெருவில் நடந்து போகும்போது 20 பிள்ளைங்க பின்னாடி வருவாங்க வாலாட்டிக்கிட்டு. நம்மக்கிட்ட அவ்வளோ ஒரு க்ளோஸாக இருப்பாங்க. அவங்க தலையை தடவி கொடுத்தோன்னாக்கா அவ்வளோ விளையாடுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க, நல்ல விஷயங்கள் எல்லாமே. இதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஒருத்தர் இல்லை, நிறைய பேர். இது சம்மந்தமான வீடியோக்கள் யார் யார் போடுறாங்களோ அவங்களோட கமெண்ட்டை படிப்பேன் நான். அதில் பார்த்திங்கன்னாக்க ஒரு மெயினாக ஒரு கேள்வி கேட்குறாங்க எல்லோரும். உங்களுக்கு என்ன மேடம், தரையில் கால் படாமல் நீங்கள் வீட்டில் போய் இறங்குறீங்க? உங்களுக்கு என்ன சார், தரையில் கால் படாமல் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க? என்னங்க, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்த பிறகு தான் உங்களுக்கெல்லாம் இந்த நாய் சம்மந்தமான பிரச்சனை இப்போ எழும்பின பிறகு தான் உங்களுக்கெல்லாம் அவங்க காரில் போகிறது தெரியுமா? இல்லை இதுக்கு முன்னாடி அவங்க காரில் போனது இல்லையா? இல்லை காரில் போகக்கூடாதா? வச்சுருக்கிறவங்க, கார் வச்சுருக்கிறவங்க காரில் தானேயா போவாங்க? என்னப்பா பேசுகிறீங்க நீங்களாம்? அவர் இன்னும் கேட்டிருக்கிறாரு, உலகத்தில் தினம் தினம் லட்சக்கணக்கில் ஆடு, மாடு, கோழி எல்லாம் வெட்டப்படுது. அதுக்கு குரல் கொடுக்குறீங்களா? நாய்ங்க மட்டும் ஃப்ரீடமாக சுற்றணுமா? ஃப்ரீயாக தெருவில் சுற்றணுமா? சிங்கம், புலியெல்லாம் என்ன பாவம் பண்ணுச்சு? அதுங்க மட்டும் காட்டில் கிடக்கணுமா? நாய் மட்டும் சுற்றணுமா? நீங்கள் காரில் கால்படாமல் வீடு போய் இறங்கிடுறீங்க. நாங்கள் வேலை முடித்து இரவு நேரத்தில் வரும்போது நாங்கள்லாம் சிரமப்படுறோம். அதே இரவு நேரத்தில் தங்களோட வாழ்நாள் முழுவதும் வாழ்விடமாக சாலையோரத்தில் எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் படுத்து தூங்கிட்டுருக்காங்க. அவங்க பக்கத்தில் பாருங்கள், எத்தனை நாய்க்குட்டி படுத்துருக்கு அவங்களுக்கு காவலா? இதெல்லாம் நீங்கள் பார்த்தது இல்லையா? இந்த நாய்க்குட்டிங்க செய்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கண்ணிலையே பட்டது இல்லையா? இல்லை காதுலையே கேட்டது இல்லையா நீங்கள்? என்னங்க கேள்வி கேட்குறீங்க? அவர் சொல்கிறாரு, சிங்கம், புலியெல்லாம் என்ன பாவம் பண்ணுச்சு, அது மட்டும் ஏன் காட்டில் கிடக்கணுன்ட்டுன்னு. ஏன் விட்டுக்க சிங்கத்தையும் புலியையும் உன் தெருவில் நடமாட விடு, கட்டி போட்டு வலை. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்ட்டுன்னு சொல்கிறதுக்கு நீ இருக்கிறியா? நீ இருக்கிறியான்னு பார்க்கணுமே. அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு நீ இருக்க மாட்ட சாமி. புரியுதா? மக்குத்தனமாக நானும் பேசணுமேன்ட்டுன்னு ஒரே ஒரு விஷயந்தாங்க இதில். நாய் பிடிக்காதவங்களுக்கு எவ்வளோ பிடிக்காதோ, நாய்க்குட்டி பிடிக்கிறவங்களுக்கு அதை விட பல மடங்கு பிடிக்குதுங்க. அதுதான் பிரச்சனை. இதை விட நான் என்னத்தை சொல்கிறது? அந்த பிள்ளைங்க உங்களுக்கு என்னங்க பாவம் பண்ணுச்சு? மனுஷங்க செய்யாத கேடுகட்ட தனமெல்லாம், ஐயோ கடவுளே, உங்களுக்கெல்லாம் தெரியாததெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த அம்மாவும் அதை தான் வரிசையாக அடுக்கிறாங்க. குன்றத்தூர் அபிராமியிலேருந்து, இதுலேருந்து 6 வயசு குழந்தையிலேருந்து 90 வயசு பாட்டி வரைக்கும் விடமாட்றானுங்க. பாலியல் பலாத்காரம் பண்ணி பீஸாக வெட்டி அந்த பிள்ளைங்கள சும்மா விட்டுட்டாலும் பரவாயில்ல, போய் தொலைன்னு விட்டுறலாம். என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. அவ்வளோ கேடுகட்டத்தனமெல்லாம் இந்த உலகத்தில் நடக்குது. அதையெல்லாம் விட்டுறாங்க. அதுக்கெல்லாம் யாரும் போர்க்கொடி தூக்கலை, கொடி பிடிக்கலை, போராட்டம் நடத்தலை. இந்த வாயில்லாத ஜீவன்கள் ஏதோ அங்கங்கே ஒரு தப்பு நடந்து போயிடுது. இதில் ரேபிஸ் வேக்சின் இன்னும் கண்டுபிடிக்கலையா? கண்டுபிடிச்ச பாடலையா? ஏன் நீ தான் போய் கண்டுபிடியேன்? உன்னை யார் தடுத்தாங்க?
இது சம்மந்தமான எந்த ஒரு வீடியோவை பார்த்தாலுமே எல்லாருமே காரில் போகிறீங்க, அதில் போகிறீங்க, இதில் போகிறீங்க. அந்த காரில் போகிறவங்க எத்தனை பேர் அந்த உயிரை நசுக்கி கொன்று போட்டுட்டு போகிறாங்க. ரோட்டோரம் படுத்துருக்கிற அந்த நாய்ங்க மேலே வண்டியை ஏற்றி, டூ வீலரில் போகிறவன்லாம் வண்டி அசால்ட்டாக அது ஒரு ஜீவன், ஒரு உயிர் படுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகிறவங்க எத்தனை பேருன்னு சொல்லுங்கள் நீங்கள், மனசாட்சியை தொட்டு. ஒரு பஸ்ஸில் ஏறி ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணும்போது ஒரு நாள் கூட இந்த நாய்க்குட்டி செத்து ரோட்டில் கடந்து பார்க்காம போக முடியாது. ஏதோ 1 2 கண்ணில் பட்டுரும். இதெல்லாம் வந்துட்டு உங்கள் கண்ணுக்கு தெரியல. அவங்களுக்கு மனுஷங்களால் வந்துட்டு அவங்களுக்கு ஏற்படுற துன்பங்களோ சரி, அவங்களால ஏற்படுற அந்த உயிரிழப்போ சரி. ஒரு வீடியோ பார்க்குறேன், நாய்க்குட்டி செத்து கிடக்கு. அதை வந்துட்டு எடுத்து புதைக்கிறாங்க. அந்த பெத்த தாய் வந்துட்டு அந்த நாய்க்குட்டியை அப்படியே அழுதுகிட்டு அதை பிடிச்சி தூக்குது, புதைக்க விடாமல். அது மேலே படுத்துக்குது, மண்ணள்ளி போட விட மாட்டேங்குது. நம்ம பிள்ளை செத்தாக தான் நமக்கு இருக்கிற அதே ரத்தம், அதே சதை, அதே உயிர், அதே உணர்வுகள், அதே பாசம், அதே அன்பு எல்லாமே அவங்கக்கிட்டேயும் இருக்குங்க. எதில் குறைச்சவங்கன்னு அவங்கள நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த 5 அறிவு 6 அறிவுன்ட்டுன்னு சொல்கிறாங்க. 6 அறிவு என்ன கத்திரிக்காய் அறிவு மனுஷங்களுக்கு? அவங்களுக்கு இல்லாத அறிவாங்க. நீங்கள் உத்து கவனித்து பாருங்கள், நீங்கள் பழகி பாருங்கள். ரோட்டில் போகிறப்ப கடிக்குதுன்றீங்கல்ல, அந்த கடிக்கிற நாய்க்கு ஒரு நாளைக்கு ஒரு பிஸ்கட் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அது உங்கள் பின்னாடி வாலாட்டிக்கிட்டு வரலைனாக்கா அப்புறம் நான் என்னன்னு சொல்கிறேன். அதன் பிறகு உங்களை கடிக்கணுன்ற எண்ணமே அதுக்கு வராது காலம் முழுசும். என்ன பேச்சு பேசுகிறீங்க? ஒன்றா அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு அதை கடிக்குது, இதை பண்ணுது. நீங்கள் அடித்து உயிரை கொன்று அப்படியே தரன்னு கைத்தை கட்டி இழுத்துக்கிட்டு போகிறீங்களா? அதெல்லாம் நீங்கள் பார்த்ததில்ல. அவங்களாம் மனுஷங்களா? அவங்களாம் 6 அறிவு உள்ளவங்களா? இந்த உயிர், இதுவும் உயிர்ன்ட்டுன்னு மதிக்கணுங்க. அப்போ தான் அவங்களும் வந்துட்டு நீங்கள் அன்பை கொடுத்தீங்கன்னாக்க தான் உங்களுக்கு அன்பு கிடைக்கும். சும்மா போகிறப்ப, டூ வீலரில் போகிறப்ப, சைக்கிளில் போகிறப்ப அப்படி எட்டி புதைக்கிறது. ஒரு வீடியோ பார்க்குறேன், ஒரு குடும்பமே சேர்ந்துக்கிட்டு ஒரு நாய்க்குட்டியை அடித்தே கொல்லுது. தஞ்சாவூரில் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தட்டி கேட்குறதுக்கு இந்த நாட்டில் யாரும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வாய் கிடையாது. அப்படி தானே? பாம்பு கடியினால் இந்த ஊரில் உலகத்தில் வந்துட்டு யாரும் சாகலை. யானை மிதித்து யாரும் சாகலை. இந்த ஒரு கோயிலில் 2 பேரை வளர்த்தவங்களையே மிதித்து கொன்னுட்டு அழுவுதுன்னு சொன்னாங்களே, அதுக்கு எல்லாம் என்ன பண்ணாங்க? யானையெல்லாம் கட்டி ஒரு காம்பவுண்டு கட்டி அடைச்சி வச்சுட்டாங்களா ஷெல்டரில் போட்டு? இல்லை, நாய்க்குட்டி மட்டும்னாக்கா உங்களுக்கு எல்லாம் இழிச்ச வாயின. கேடுகட்ட மனுஷங்களால் அவங்க என்ன இன்னல்கள் படுறாங்க, என்ன துன்பப்படுறாங்க, எவ்வளோ உயிரிழப்புகள் அவங்களுக்கு, அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? இந்த பிள்ளைங்க ரோட்டோரம் படுத்து அசந்து தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. டூ வீலரில் போகிறவங்க அசால்ட்டாக வண்டியை ஏற்றி விட்டுட்டு போயிடுறது, நிற்க கூட இல்லாமல். அது நின்று சரி வண்டியை ஏற்றிட்டோமே, அது கத்துதே, அது என்னாச்சுன்ட்டுன்னு பார்ப்போன்ட்டுன்னு எத்தனை பேர் பார்ப்பீங்க சொல்லுங்கள்? கடைசியில் அதை போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா கையை உடச்சி, காலை உடச்சி, அந்த 4 காலில் 2 நசுங்கி போய், வாய் உடஞ்சி, பல்லெல்லாம் நசுங்கி, அவ்வளோ ரத்தம் சிந்தி, இடுப்பு எலும்பு உடஞ்சி, அதால் எழுந்து நடக்க முடியாமல் தொடக்கூட விடாதுங்க. போய் தூக்குவேன், அப்படியே கத்துங்க. பிறகு அது வாழ்நாள் முழுசும் நொண்டியாகவே ஊனமாகவே இருக்கணும். அப்படி தானே? அவங்களுக்கு முறையாக தடுப்பூசி போட்டு, அவங்களுக்கு இனப்பெருக்கத்தை தடுக்கிறதுக்கு ஏபிசி பண்ணி, இதெல்லாம் பண்ணி பாதுகாக்க வேண்டியது அரசோட கடமை இல்லையா? இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்களே, ஏன்? இந்த பிள்ளைகளுக்காக எத்தனையோ கோடி நிதி ஒதுக்குனாங்களே, அதெல்லாம் முறையாக பயன்படுத்தப்பட்டுச்சா? உங்கள் தெருவுலலாம் யாரும் வந்து ஊசி போட்டு விட்டாங்களா? அந்த பிள்ளைங்களுக்கு தடுப்பூசி போட்டாங்களா? போடணும்னு கூட்டிகிட்டு போனாங்களா? எதுவுமே இல்லையே. இதெல்லாம் கேட்குறதுக்கு இந்த நாட்டில் ஆள் கிடையாது. அரசு ஒழுங்காக நடந்துருந்துச்சு, உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்கன்னாக்கா ஏங்க இவ்வளோ நாய்ங்க தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க? மனுஷனுக்கே பசி வந்தால் 10ம் பறந்து போகுதுன்ட்டுன்னு சொல்கிறாங்களே. நமக்கு ஒரு வேளைக்கு 2 வேளைக்கு சாப்பிடாமல் இருந்துட்டோம்னாக்கா நமக்கு என்ன கோவம் வருது? எதையாவது போட்டு அடித்து உடைக்கலாமான்னு தானே எல்லோரும் இருக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க வாழ்நாள் முழுசு பசியோடையே சுற்றிக்கிட்டு இருக்காங்களே, யாருங்க கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு பிடி சோறு வைக்கிறா? சோறு வைக்கிறவங்கள சும்மா விட்றாங்களா? அவ்வளோ பேச்சு, அவ்வளோ இலக்காரம். முழுக்க எங்களோட கை காசை போட்டு இந்த பிள்ளைகளுக்கு அரிசி வாங்குறதாகட்டும், பால், பிஸ்கட்டு, மருந்து, இன்னும் சிக்கனு,
இன்னும் அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அத்தனையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களை வந்துட்டு அவ்வளோ ஒரு அசால்ட்டான பார்வை பார்க்குறது, ஏதோ தர்ம இயந்திரவங்கள பார்க்குற மாதிரி, ஒரு பைத்தியக்காரச்சியை பார்க்குற மாதிரி. ஏம்மா இந்த பக்கம் எங்கள் வீட்டு பக்கம் சாப்பாடு வைக்காதீங்க அப்படின்னு ஒரு அம்மா பின்னாடியே ஒடியாரும் லொங்கு லொங்குன்னு. வச்சா என்ன குறைஞ்சி போயிடுவீங்களா? பெரிய பெரிய பங்களா கட்டி மாளிகை கூட கோபுரம்னு கட்டி வாழ்கிறாங்களே, அவங்க எத்தனை பேருக்குங்க அவங்களோட மனசு பெருசுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? பெருசாக கூப்பிட்றது அமாவாசை மட்டும் காக்காவை. ஏன்னா காக்காய்க்கு இத்தனோண்டு சோறு வச்சா 2 ஸ்பூன் சோறு வச்சா போதும் பாருங்கள். இவங்களுக்குன்னா 2 கரண்டியாவது வைக்கணும்ல. என்ன மனுஷங்களோ போங்க. எங்கள் ஏரியா மக்கள் எப்படின்னாக்க, நானும் சாப்பாடு வைக்க மாட்டேன், நாயை வாசல் கூட அண்ட விட மாட்டேன், நீயும் வைக்கக்கூடாது, நீயும் நாய் வளர்க்கக்கூடாது, அந்த மாதிரி ஆட்கள் தான் இங்கே அதிகம். இதுக்கெல்லாம் நாங்கள் வந்துட்டு அடிபணிஞ்சு போகணுமா? நான் வைப்பேன், என் சொந்த காசில் நான் வச்சிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? நீ வைக்கலையா, விட்டுட்டு போய்கிட்டே இரு. அடுத்தவங்கள பேசுகிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. உனக்கு எப்படி பிடிக்கலையோ எங்களுக்கு பிடிக்குது, இதுதான் விஷயம். நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளைங்களுக்காக, இந்த வாயில்லா ஜீவன்களுக்காக எத்தனையோ மக்கள் நல்ல மனசோட இவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட போராட்டம் வெற்றி பெறணும், அதுதான் நமக்கு ஆசை, சந்தோஷம். அந்த ஜட்ஜ் ஐயாவும் தன்னோட தீர்ப்பை வந்துட்டு மாற்றிக்கணும், மறு ஆய்வு செய்யணும். இந்த அரசாங்கமும் இந்த பிள்ளைங்களுக்கு தேவையான விஷயங்கள், வேக்சின் போடுறதாகட்டும், ஏபிசி பண்ணுறதாகட்டும், அதை முறைப்படி செஞ்சு ஒழுங்குபடுத்தணும். இவங்களோட பிறப்பு விகிதத்தை குறைச்சாங்க, எண்ணிக்கையை குறைச்சாங்க அப்படின்னாலுமே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இது வரைக்கும் நாய் பிடிக்காத நீங்கள் யாரும் இந்த வீடியோ பார்த்துருங்கன்னா, இனிமேலாவது இந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு ஒரு படி சோறு வச்சு பாருங்கள். அதன் பிறகு உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்கும். அவங்களோட அன்பை வாங்கி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு இடம் இருக்காது. அந்தளவுக்கு அன்பை பொழிவாங்க, நன்றி உணர்வோடு இருப்பாங்க. இந்த பிள்ளைகளுக்கு நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.